ஒரு காலத்தில் புனிதமான கைலாசத்தில் பரமசிவன் தியானத்தில் மூழ்கியிருந்தார். அவருடைய அமைதி, ஞானம் எல்லா உலகங்களிலும் புகழ்பெற்றது. ஒரு நாள் மார்க்கண்டேயன் என்ற சிறுவன் அழுது கொண்டு சிவனிடம் ஓடி வந்தான். சாமி, யமன் என்னை கொல்ல வருகிறார், நான் இறக்க விரும்பவில்லை என்று அழுது கூறினான். சிவபெருமான் கண்களை மெதுவாகத் திறந்து கனிவுடன் சிரித்தார். கண்ணா, பயப்படாதே. உன் மனம் தூய்மையாகவும் பக்தி உண்மையாகவும் இருந்தால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது என்றார். அத்துடன் யமன் வந்தார். மார்க்கண்டேயனின் ஆயுள் முடிவடைந்ததால் அவரை அழைத்துச் செல்ல அவர் தயாராக இருந்தார். யமன் தன் பாசக்கயிற்றை வீசியவுடன் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு ஓம் நம சிவாய என்று முழு மனதுடன் ஜபித்தான். அந்த கணத்தில் சிவலிங்கம் உடைந்து பரமசிவன் தனது முழு மகிமையுடன் தோன்றினார். அவரது மூன்றாவது கண் ஒளி வீசியது. என் பக்தனை தொடத் துணிகிறாயா என்று சிவன் கோபத்துடன் யமனை கேள்வி கேட்டார். சிவபெருமான் தனது சக்தியால் யமனை வீழ்த்தி மார்க்கண்டேயனை காப்பாற்றினார். அந்த நாள் முதல் மார்க்கண்டேயன் சாகா வாழ்வை பெற்றார். உன்னதமான பக்தியுடன் சிவனின் நாமத்தை ஜபிப்பவர்களை இறுதி கூட வெல்ல முடியாது என்று உலகம் அறிந்தது.